வணக்கம், வாழ்க வளமுடன். 8ஆம் அதிபதி லக்னத்தில் நின்ற பலன். நிறைய விபத்துகளை சந்திப்பார். எதிரிகளால் பிரச்சனை, கோர்ட் வழக்கு என்று அலைந்து திரிந்து கொண்டிருப்பார். 8ஆம் அதிபதி 2இல் நின்ற பலன். பேச்சுக்களால் பிரச்சனை, பேச்சுவார்த்தை சரியாக இருக்காது. யாருடனும் சுமூகமாக பேச மாட்டார். 8ஆம் அதிபதி 3இல் நின்ற பலன். மனக்குழப்பம், அடிக்கடி இடமாற்றம், மகிழ்ச்சி இல்லாமல் போவது, உடல் நலம் குன்றுதல், இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். 8ஆம் அதிபதி 4இல் நின்ற பலன். வாகனங்கள் அடிக்கடி பழுதாகும், தாயாரின் உடல் நலம் குன்றும். வாகனங்களுக்காக அடிக்கடி செலவு பண்ண வேண்டி இருக்கும். சரிங்களா? 8ஆம் அதிபதி 5இல் நின்ற பலன். புத்திர தோஷம், புத்திரர்களால் நிம்மதியின்மை, பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனைகள், பூர்வீகத்தை விட்டு வெளியேறுதல், இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும். 8ஆம் அதிபதி 6இல் நின்றார். எதிரிகளால் தொல்லைகள், அவமானங்கள், எதிரிகள் பலம் அடைவார்கள். 8ஆம் அதிபதி 7இல் நின்றார். கூட்டுத் தொழில் சிறப்பாக இருக்காது. கூட்டுத் தொழிலில் பிரச்சனைகள், நண்பர்களால் பிரச்சனைகள். 8ஆம் அதிபதி 8இல் நின்றால் ஆயுள் தீர்க்கம். முன் யோசனை குறைவா இருக்கும். மற்றவரை கோல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மற்றவர்களுடைய பொருட்களை அபகரிப்பாங்க. அவசர முடிவுகளால் வம்பு வழக்குகளை சந்திப்பார்கள். 8ஆம் அதிபதி 9இல் இருந்தால் நாத்திகம் பேசுவார். கண்டிப்பா நாத்திகம் பேசுவார். கடவுள் நம்பிக்கை அற்றவராயிருப்பார். பெரியவர்களையும் குருமார்களையும் மதிக்க மாட்டார். யாரையுமே மதிக்க மாட்டாரு. குறிப்பா பெரியவர்களையும் குருமார்களையும் மதிக்க மாட்டார். 8ஆம் அதிபதி 10இல் இருந்தால் சரியான தொழில் அமையாது. தன் வாழ்க்கையை நரகமாக்கிக் கொள்வார். பிரச்சனைகள் அதிகம். தன்னுடைய தொழிலுக்காக அதிகமாக போராட வேண்டி இருக்கும். பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஓடிக்கிட்டே இருக்கணும். 8ஆம் அதிபதி 11இல் நின்ற பலன். மூத்த சகோதரர்களால் ஆதாயம் இல்லை, பெண்களால் லாபம் இல்லை. வாழ்க்கை சிறப்பாக அமையாமல், எதிலுமே லாபம் ஈட்ட முடியாமல் திணறுவார். 8ஆம் அதிபதி 12இல் நின்றார். அதீத விரயங்கள், தூக்கமின்மை, சரியா தூங்க முடியாது, தீய வழி செலவுகள், தீயவர்களுடைய தொடர்பு, இது எல்லாமே இருக்கும். இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.